வர்ற காசெல்லாம் ஹோட்டலுக்கே போயிருத, குடிக்க காசு பத்தாம போயிரும் போலியே கடைசியில. போனா ஒரே போக்கால போயிட்டா. நானும் போனா ஒரு 2-3 நாள்ல வந்துருவான்னு பார்த்தேன். இவன் வேற பொண்டாட்டி கூட ஊருக்கு அனுப்பிச்சு வச்சுட்டான் என் அண்ணங்காரன். அவன் தான் எனக்கு வில்லனே. இங்க இருந்தா என் பொண்டாட்டி அப்பயே வந்திருப்பா. ஊர்ல இருந்தோன்னதான் அவ பாட்டுக்கு கடந்துக்கிட்டா. லலிதா இல்ல என்ன இப்படி போய் உட்காந்துக்கிட்டா? கட்டின புருஷனை விட்டுட்டு அவன் சாப்பிட்டானா, சோறு தண்ணி தின்னானா, என்ன ஒண்ணு இல்ல, உன் பாட்டுக்கு போயிட்டா. பெத்த பிள்ளையும் அங்க விட்டுட்டு. ஏன் உமருக்கு கறி செஞ்சு கூட ஆள் இல்லையோ வீட்டுல? அன்னைக்கு தானே சொன்னீரு போ, உனக்கு யார் உக்காந்தா சோறு போடுவான்னு கேட்டீருல்ல. வீட்டை விட்டு போகும்போது தடுக்கவா செஞ்சிரு, போன்னு தானே சொன்னீரு. அப்புறம் எதுக்கு தேடுறீரு? எங்களை பத்தி உங்களுக்கு அக்கறை இல்லை, அப்புறம் நீர் சாப்பிட்டீரா சாப்பிடலையான்னு நான் எதுக்கு அக்கறைப்படணும்? சுஷ்மா வாமா, கலை வாங்க, வந்து உட்காருங்க. இது யாரு 2 பேரை கூட்டிட்டு வந்திருக்கா? ஏன் தெரியலையோ? உங்க அண்ணியோட தங்கச்சியே தெரியாதோ? உங்க அண்ணியோட தங்கச்சி அது அவிய கொழுந்த மண்டாட்டி. வாங்கம்மா வாங்க உட்காருங்க. லலிதா காப்பி எடுத்துட்டு வா. அதெல்லாம் வேணாம் தான், இப்பதான் குடிச்சிட்டு வந்தோம். சொல்லுடி, எப்படி இருக்குதோ? நல்லா இருக்குதா? என்னது புருஷன் குடிச்சிட்டு இருக்குதா? நான் தான் உனக்கு அப்பவே சொல்லுச்சுல்லே, புருஷன் குடிச்சா கையை காலை உடச்சி வீட்டில் போடு. இன்னொரு வாட்டி குடிக்க கடைக்கு நடந்து போக கால் இருக்கக்கூடாது, தெரிஞ்சுக்கோ. இப்படியே நீ விட்டுட்டே இருந்தீன்னா உன் தலைக்கு மேலே ஏறிடும். என்னது காசை திருடிடுச்சா? வீட்டில இருந்து காசை திருடுது, நீ அமைதியா இருக்குது. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணும், ஜெயிலுக்குள்ளே தள்ளு. போலீஸ்கிட்டே அடி வாங்கினா அப்பதான் உன் புருஷனுக்கு புத்தி வரும். அப்படி இல்லை என்கிட்டே சொல்லு, நான் வந்து அதை உதைக்குது. என்ன குட்டச்சி இந்த பேச்சு பேசுறா? ஒருவேளை நம்மளதான் ஜாட பேசிட்டு இருக்காளோ? சேச்சே, அப்படிலாம் இருக்காது. நம்ம பொண்டாட்டியே அது மாதிரிலாம் கூட்டிட்டு வர மாட்டா யாரையும். புருஷன்னு மரியாதை கொடுத்தா ஓவரா பண்ணிக்குது அது. சொல்லி வை, நான் வந்து மிதி கொடுக்கும். இது என்ன வீட்டில் திருடுற பழக்கம்? அசிங்கமா இல்லை? ஆம்பளை தானே அது, இந்த மாதிரி வேலை பண்ணி வைக்குது. சரி, நிம்பல் ஃபோனை வைக்குது, அப்புறம் பார்த்துக்கலாம். நீங்களே சொல்லுங்கோ பையா, ஒரு ஆம்பளை வீட்டிலே காசை இப்படி திருடுச்சுன்னா பொம்பளை எப்படி வீட்டில் நிம்மதியாக இருக்க முடியும்? தினமும் குடிக்கிறான், பொண்டாட்டியை சிக்கன் செஞ்சு தர சொல்லி தொல்லை கொடுக்குது. நீங்களே சொல்லுங்க, ஒரு பொண்டாட்டியை இப்படி டார்ச்சர் பண்ணலாமா? நீங்களும் ஒரு ஆம்பளை தானே, ஒரு புருஷன் தானே, சொல்லுங்க நியாயத்தை. என்ன நம்ம வீட்டுல நடக்கிறதெல்லாம் அங்க நடக்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா? என்ன நிம்பல் எதுவும் சொல்லாம அமைதியா இருக்குதோ? ஆம்பளைக்கு ஆம்பளை சப்போர்ட் பண்ணுதா? அம்மா இவன் மூஞ்ச பார்த்தா அடிச்சுவா போலயே. இவ படுற கோபத்துக்கு நம்மளுக்கு எதுக்கு வம்பு? நம்ம நல்லவங்க மாதிரி பேசி நல்ல பேரை எடுத்துப்போம். ஆமா ஆமா, அதெல்லாம் என்ன பழக்கம்? குடிக்கிற பழக்கம் அதெல்லாம் எனக்கு பிடிக்காது சுத்தமா. அதுவும் இல்லாம வீட்டுல திருடி எல்லாம் குடிக்கிறது சுத்தமா நல்லா இல்லையே. எவன் இப்படி பண்ணிட்டு இருக்கான்? மனுஷனா? நல்ல மனுஷன் இப்படித்தான் இருக்கணும். அவனை அடிக்க போகும்போது நீயும் வா, 4 அடி கொடு, அப்பதான் அவனுக்கு புத்தி வரும். எங்க குரூப்பில் உன்னையும் நான் சேர்த்துக்குது. எங்க குரூப்புக்கு இப்படி ஒரு ஆள் தேவை. குடிக்கிறவங்க எல்லாரையும் போய் இப்படி நாங்கள் அடிச்சுட்டு வருவோம், திருத்துறோம். இவங்களுக்கு அமைதியா சொன்னா புரியறதில்லை, அடி உதவுற மாதிரி ஏதோ சொல்லுவாங்க இல்லை, அத மாதிரி தான். 4 அடி கொடுக்கணும், உன்னையும் சேர்த்துக்கிறோம். சொல்லும் போது நீயும் வந்து சேர்ந்துக்கோ, அடிக்க வந்துடு.